த்ரிஷான்ற பேர் எழுப்புறாரு. முதலமைச்சருடைய கவனம்லாம் எங்க இருக்குன்னு பாஸ் பண்றாரு, நிறுத்துறாரு. த்ரிஷான்னு தொண்டர்கள் குரல் எழுப்புறாங்க. அதற்கப்புறம் ஒரு வரி சொல்லும் போது தான் இது வந்து மொத்தமா வந்து ஆக்வர்டா மாறுது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து நான் காவிரியை சொன்னேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்ல நேர்ந்தது? மத்ததெல்லாம் விட்டுருங்க. காவிரியை சொன்னேன்னு ஏன் சொன்னது? அப்ப இது தப்பா பிளேஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதானே சொல்றாரு. இது ஒரு ராங்கா போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுதானே சொல்றாரு. அதுதானே இங்க பிரச்சனை. த்ரிஷா அவர்களுடைய பேரை திரு உதயநிதி குறிப்பிடவில்லை. நான் வந்து அந்த 24 நிமிஷம் முழு ஸ்பீச்சையும் லைவ்லயே கேட்டேன். சோ பிறகு வந்து கேட்கல. நான் வந்து அந்த போராட்டத்தை கவனிச்சுட்டு இருந்தேன். நான் எங்களுடைய சேனலுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய பேரை அவர் குறிப்பிடல. அவர் எழுப்புனது வந்து அவருடைய முதலமைச்சருடைய கவனம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாட்டார். அப்ப தொண்டர்கள் தான் செல்வி த்ரிஷாவோட பேர் எழுப்புறாங்க. அதற்கு பிறகு எதிர்க்கட்சியில் சொல்ற ஒரு வரி தான் இங்க பிரச்சனை. நான் கேட்குறேன், அந்த வரியில ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது வந்து ரொம்ப இயல்பா இருக்கு சார். 3 சீக்வன்ஸ் சார். எதிர்க்கட்சியில் பேசுறாரு, தொண்டர்கள் ஒரு குரல் எழுப்புறாங்க, பிறகு எதிர்க்கட்சியில் பேசுறாரு. இது 3மே வேறு சீக்வல் சார்னா நான் காவிரியை சொன்னேன்னு ஏன் சொல்ல இருந்துச்சு? இவ்வளவுதானே. இந்த 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 3க்கும் டிஸ்கனெக்ட் கொடுக்கறதே காவிரி தான். அந்த காவிரியை சொன்னேன்னு இல்லைன்னா கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்ப நான் காவிரியை சொன்னேன்னு ஒரு டிஸ்க்ளைமர் நீங்க போடும் போய் தான் இந்த டிஸ்கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே அது இல்ல அப்படிங்கிற நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். நான் நேத்து சாயந்தரமே சொல்லிட்டேன். இது வந்து அவர் பேசினார்ல சாயந்தரம் 7 மணிக்கு லைவ்ல நான் சொன்னேன். லீகலா இது தாங்காது. லீகலா மெரிட் நீங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-3 கண்டனத்தோட 2-3 விமர்சனத்தோட நீதியரசர் வந்து என்னங்க நீங்க எல்லாம் அப்படி பேசுறீங்க, ஒரு மக்கள் மன்றத்தை கண்ணியமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 9 செக்ஷன்ல வந்து எதுவுமே மேட் அவுட் ஆகுமான பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், இரு பிரிவினரிடையே கலவரத்தை ஏற்படுத்துதல், பெண்களை அவமரியாதை செய்தல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஐடி ஆக்ட், இது மாதிரியான ஒரு 9 பிரிவுகள் வந்து பிஎன்எஸ்லையும் ஐடி ஆக்ட்லையும் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது 3 நிகழ்வுடைய தொடர்த்து. அதாவது என்னன்னா சென்ஸுக்கு தான் புரியும், லாக்கு புரியாது. சென்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நம்ம வந்து லீகலா நீங்க வந்து நிக்காது. அப்போ அதுதான் நான் சொன்னேன், அவரோட மனசாட்சிக்கு தெரியுங்கிற சொன்னதுக்கான காரணம் நீதிமன்ற சாட்சிகள் மூலமா அதை நிரூபிக்க முடியாது. இந்த செக்ஷன்ல பேசிக்கலாவே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு எல்லா இளைஞர்களும் வெடிகுண்டு வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவை சிதறடிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா எங்கேயும் வெடிகுண்டு வெடிச்சிருமா தெரியாது. இன்னைக்கு வெடிக்குமா, நாளைக்கு வெடிக்குமா, நாளை கழிச்சு வெடிக்குமா தெரியாது. ஜாகிர் நாயக் வந்து பயங்கரவாதத்தை தூண்டினார் அப்படின்னு வழக்கு. அவர் நேரடியாக பயங்கரவாதத்தை தூண்டும்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மகிட்ட கிடைச்சிருக்காது. ஆனால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள்ட்ட பார்த்தா ஜாகிர் நாயக்கோட ஆடியோ இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ யார் ஒருத்தர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நேரடியாக வராது. அவர்கள் டாக்ட்ரின் பண்ணப்படுறன்னு சொல்லுவாங்க. மாறி 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 வந்து நிற்கும். அது வந்து எப்படி வந்து நிற்கும் சொல்லு. ஸோ இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரம், இப்போ பார்த்துக்கங்க. ஒரு ஜாதியை பற்றி ஒருத்தர் பேசிட்டார், இன்னொரு ஜாதிக்காரர் பேசிட்டார். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பேசிட்டார். உடனே எங்கேயா வெடிச்சிருமா தெரியாது. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணுவார். நான் வந்து எங்கள் தந்தி டிவி டிபேட்டில் பசங்க சொல்லுவேன், ஆனால் நீங்கள் ரெண்டும் இங்கே சண்டை போட்டு போயிருவீங்கன்னு, விருந்தினர்களையும் விழுப்புரத்தில் எவனா அடிச்சுக்கிட்டு இருப்பானே அப்படிமே. ஏன்னா யார் எங்கே கோபப்படான்னு தெரியாது. பேசி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து ஒன்றா டீ குடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு திரும்ப இன்னொரு டிபேட்டுக்கு வருவாங்க. ஆனால் இதை கேட்கக்கூடிய யாரோ ஒருத்தர் எமோஷன் ஆயிடுவார். ஸோ இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை ஏற்படுத்தல், இருப்பினர்களுடைய வன்முறை தூண்டுதல்ங்கிறது வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியாது. வெடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஒன்று வெடிச்ச அப்புறம் இதே நீதிமன்றமும் எல்லாரும் நமக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேற்று வரைக்கும் கேட்போம். உங்களுக்கு புரியுங்களா? ஏங்க அவர் அவ்வளவு பேசினாரு, அதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, காவல்துறை என்ன பண்ணுது, அப்படியே மாத்தி கேட்போம் நம்ம. அப்ப காவல்துறை வந்து ஒரு சம்பவம் நடக்கட்டும்னு காத்திருக்க முடியாது, சம்பவம் நடக்காதுன்னு பேசாம உட்கார்ந்திருக்க முடியாது. அப்பதான் இந்த அரசு தேவைப்படுது. நீங்க வந்து இந்த பிரிவுகளை பேசுற எல்லார் மேலேயும் போடுவாங்க. நீங்க சவுக்கு சங்கர் மேல போட்டிருக்காங்க, மாரிதாஸ் மேல போட்டிருக்காங்க, பல பேர் மேல நீங்க போடுவாங்க. யாரா பேசுனாங்கன்னா போடுவாங்க. இதுதான் இந்த செக்ஷன் தான் போடுவாங்க. அப்போ வந்து அது மேடோட் ஆகாதுங்கிறது வாய்ப்பு இருக்கலாம். மறுக்கல 2 பேரும் கலவரம் எங்க சாயப்பட்டுச்சு. இன்னைக்கு நாளைக்கே காவல்துறை திமுக தரப்பு சொல்லலாம், பாஸ் காலையில 11 மணி வரைக்கும் ஒரு கலவரம் இல்ல, இவங்க அரசு பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஆனா நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயாவது ஒரு தாவேக்கா தொண்டர் வந்து எங்கேயாவது வந்து டிஎம்கே மேல ஒரு கல் எறிஞ்சிட்டாரு, ஒரு பிரச்சனை கூட்டாரு, என்ன செய்ய முடியும் நீங்க? அப்ப நம்ம வந்து இது காவல்துறைக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கு. அதுதான் அந்த பிரிவென்டிவ் அரசு சொல்றாங்க. நீங்க பேசுனது வந்து இப்ப என்ன, அந்த பேசுற விஷயங்கள் என்னாலும் பேசிட்டு போயிடலாம்னு இருக்க கூடாதுல்ல.